வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பு மகனை, என் அன்பு மகளை, கவலைப்படாதே. இங்கு நீ நினைக்கின்ற அளவுக்கு எதுவுமே தவறாக போய்விடவில்லை. அச்சம் கொள்வதை நிறுத்திக்கொள். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாது. இந்த முருகன் தரும் உத்தரவுதான் உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கப் போகிறது என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் கண்ணின் மணியை நீ நம்பிக்கையை இழந்து கொண்டே இருக்கின்றாய்? உன் வேண்டுதல்களை நிறைவேற்றத்தானே உன் அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நான் தரும் அதிர்ஷ்டத்தை நீ வாங்கிக் கொள்ள தயாராக இரு. நீ சுமை சுமை என்று சுமையாக இருந்து கொண்டிருக்கின்றாய். எங்கே போனாலும் பண பிரச்சனை உனக்கு தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? விடுகின்ற விடியல் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ மட்டும் போதும் என்று உள்ள முருக என்னை நினைத்துக்கொள். விடியலிலே உனக்கான மிக பெரும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். என்னை எப்பொழுதும் உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் அப்பா என்றும் மட்டும் நினைவில் கொள். நிச்சயம் எல்லா நலன்களையும் சகல செல்வத்தோடும் நான் உன்னை வாழ வைக்கத்தான் போகிறேன். கொடுப்பது நானாக இருக்கும் போது அங்கு தடுப்பது யாரோ எவரோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நான் தருவதென்று உறுதி ஏற்றிவிட்டேன். உன் கடன் சுமையை தீர்ப்பேன் என்று உறுதி ஏற்றிவிட்டேன். அதன் பிறகும் ஏன் கண் கலங்கி நின்று இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ இங்கு கலங்கி நின்று கொண்டே இருக்கின்றாய்? நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க உன்னப்பன் உன்னையன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ இங்கு மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்வின் வீழ்ச்சியே கிடையாது. நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காக இங்கு வருத்தப்படுகிறாய்? சில எதிர்பார்ப்புகளை நம்பி நீ ஏமாந்தது மட்டும்தான் இங்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது. அவர்கள் உதவுவார்கள், இவர்கள் உதவுவார்கள் என்று நீ பலவித சிந்தனையை உன் மனதில் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். யாருமே வேண்டாம். ஒரு கட்டத்தில் என் அப்பன் முருகன் ஒருவனை போதும் என்று என்னை நோக்கி காத்திருக்கும் நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். நான் இந்த நிலையைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் அவர்கள் செய்யும் உதவி எல்லாம் எதிர்பார்ப்போடு கூடிய அங்கு உதவியாகத்தான் இருக்கும். என் தங்கமே, இந்த அப்பன் தருவது உனக்கானது என்றால் என் பிள்ளைக்காக மட்டும்தான் இருக்கும். உனக்கான அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது, நீ என்னிடத்தில் இங்கு அன்பை கொடுத்து கொண்டு இருக்கும்போது, கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அதற்கான விடுவு காலத்தை நான் தருவேன். இதில் எதிர்பாராத விதமாக நீயும் என்னை உறவாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய். இப்பொழுது அந்த ஆறுதலான விஷயம் மற்ற உறவுகள் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ என்னிடம்தான் வருகிறாய், ஆறுதல் பெறுகிறாய். உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கடமையை செய்து கொண்டே இரு. உன் பிரச்சனை பணப்பிரச்சனை மட்டுமல்ல, எந்த சுமையாக இருந்தாலும் என் காலடியில் வைத்துவிட்டு அப்பனே முருகனே நீ பார்த்துக்கொள், என் வாழ்க்கையை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. நிச்சயம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான சூழலாகத்தான் இங்கு அமைதியாக இருக்கப் போகிறது. துணிந்து செல். நிச்சயம் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சரவண பவ.